ஆங்கிலம் உலகத்தினுடைய வணிக மொழி, உருது உலகத்தினுடைய கவிதை மொழி, சமஸ்கிருதம் உலகத்தினுடைய வேத மொழி. ஆனால் நம் தமிழ் மட்டும்தான் உலகத்தினுடைய தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கு என் வணக்கம். நான் கோபிநாத் வரும்போது எப்படி ரிசீவ் பண்ணீங்கன்னு நான் பார்த்தேன். சுகி சிவன் சார் வரும்போது எப்படி பண்ணீங்கன்னு பார்த்தேன். ஆசிரியர் வரும்போது அழுதுகிட்டே 2 பேர் கூப்பிட்டீங்க, அதையும் பார்த்தேன். நான் வரும்போது ஒருத்தன் சொல்றான், டே நெருப்புடா, நெருங்குடா, கபாலிடா வந்துட்டான்னு சொல்றா. தயவு செய்து உங்க எல்லாத்தையும் பணிந்து கேட்டுக்கிறேன், விசில் மட்டும் அடிக்காதீங்க. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்வதற்கு முன்பு, தன்னுடைய 6வது வயதில் தன் அப்பா ஒரு குடிகாரன் என்பதால் வீட்டை விட்டு அப்பா புறப்படுகின்றார். அம்மா நாள்தோறும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வேண்டும் என்பதற்காக சும்மாடை சுற்றி தலையில் வைத்துக்கொண்டு சாந்து சட்டி எடுத்து கட்டிட வேலை செய்து ஒரு நாளைக்கு 175 ரூபா கொண்டு வராங்க. தனக்கு பின்பு 2 சகோதரி. அவன் வாழ்க்கையில் பார்க்கிறான், தந்தையால் கைவிடப்பட்ட குடும்பம், தாய் சாந்து சட்டி தூக்கி தூக்கியே தன்னை படிக்க வைக்கிறாள். தனக்கு பின்பு 2 பிள்ளைகள் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய விளையாட்டு ஆசிரியர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், உன்னால் முடியும், முயற்சி செய், உன்னால் முடியும், முயற்சி செய் என்றார். நண்பர்களே, உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லப்படுவது அமெரிக்கா. உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லப்படுவது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி கணவனால் கைவிடப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து சாந்து சட்டி தூக்கக்கூடிய ஒரு தாய்க்கு மகனாக பிறந்து உடம்பு முழுக்க எல்லா உடல் உறுப்புகளும் நமக்கு சரியாக இயங்குகின்ற போது போலியோ அட்டாக்கால் தன்னுடைய கால் சூம்பி போன நிலையிலும் எந்த கால் சூம்பி போனதோ அந்த காலை அழுத்தமாக ஊனி அமெரிக்காரனை புறம் தள்ளி உலகத்தினுடைய பார்வையை தமிழகத்திற்கு கொண்டு வந்த, உயரத்தை மட்டும் தாண்டாமல் நம் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் தாண்டிய தமிழகத்தினுடைய மாரியப்பனுக்கு என்னுடைய பேச்சை காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். யாராவது பெண்கள் பக்கத்திலேருந்து ஒரே ஒரு சகோதரி வரணும், ஜென்ஸ் சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் வரணும். 2 பக்கத்திலேருந்து ஒவ்வொருத்தர் வேகமா, யாராவது ஒருத்தர் மட்டும். போதும். இல்ல இல்ல, ஒவ்வொருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். ஒருத்தர் தான். ஒரு கரெக்டா 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு கல்லூரியில பேசிக்கிட்டே இருந்தேன். அங்க ஒரு பொண்ணு கேட்காம தூங்கிட்டு இருந்தது. அந்த மிஸ் கிட்ட சொன்னேன், மிஸ் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், அந்த பாப்பாவை எழுப்புங்கன்னு. அந்த அம்மா சயின்ஸ் மிஸ் பிரமாதமா சொன்னிச்சு, சார் பேசி பேசி தூங்க வைக்கிறது உங்க வேலை, எழுப்புறது எங்க வேலையான்னுச்சு. அதனால வந்ததுலேருந்து தெளிய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம். அங்கேருந்து பேசுறது ஈஸி, கேன்டீன்ல காபி சாப்பிட்டு பேசுறது ஈஸி, ஹாஸ்டல்ல தட்டில் சாப்பிட்டு பேசுறது ஈஸி. இங்க வர்றதுன்னா வடிவேல் சொல்வார்ல பேஸ்மெண்ட் வீக்குன்னு. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 10,000 பேர் கூடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாங்க வந்து 15 நிமிஷம் பேசணுங்கிறதுக்காக 1 மாசமா திட்டமிட்டு எங்களுக்கு தனித்தனியா ஆரம்பிச்சு எங்களை ஒரு சினிமாக்கார மாதிரி கவனிச்சு 2 வேளை சாப்பாடு போட்டு கை நிறைய காசு கொடுத்து பல லட்சம் செலவு பண்றது தமிழ்நாட்டில்
500 பொறியியல் கல்லூரிகள்ல 50 பேர் செய்யறாங்க. அந்த 50ல 5 பேர் ஒழுக்கமா செய்யறாங்க. அந்த 5 பேர்ல 25 வருஷம் கல்லூரியை தரமா நடத்தி இந்த வருஷம் 25வது வருஷத்தை கொண்டாடக்கூடிய அருணை உங்களுக்காக நல்லது செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. இதான் உண்மை. நீங்க யாரும் என்னுடைய பேச்சை கேட்காட்டி எனக்கான ஃபீஸ் ரெடியா இருக்கும், எனக்கான வண்டி ரெடியா இருக்கும், நான் பேசிட்டு போயிருவேன். ஆனா என்ன வாழ்க்கையில ஜெயிக்க போறோன்னு ஒரே ஒரு விஷயம். நான் கூட என்னுடைய அருமை சகோதரர் எனக்கு முன்னாடி 2-3 பேர் பேசிட்டு போனாங்க. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட டாடா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினைச்சேன். ஆனா அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். இன்னைக்கு மறந்துடக்கூடாது, சோறு சாப்பிட நேரம் இல்லாம வெறும் தமிழ் படிச்சேன்னா ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் இல்ல, ஃப்ளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல போறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் படித்த திருக்குறளும் பாரதியும் பாரதிதாசனும் புதுமை பித்தனும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் எஸ் ராமகிருஷ்ணனும் வாலியும் வைரமுத்துவும் சுகீசிவமும் போடக்கூடிய புத்தகங்களுடைய தீனி மட்டும்தான் மேடையில் ஜெயிச்சுட்டு இருக்கோம். எவன் வேணாலும் லைஃப்ல ஜெயிக்கலாம், ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கஷ்டம்தான், உண்மைதான். இல்ல நான் உண்மையிலுமே அவரை பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல பொண்ணு இருக்கா. நம்ம கோபி சார் வந்தாரு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாத. எனக்கு என் 5வது படிக்கிற வயசுல எனக்கு பொண்ணு இருக்கா. அவளுக்கு 27 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒண்ணு தப்பு இல்ல. முந்தா நேத்து ராத்திரி 3 மணிக்கு அவளுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறான் சுரேஷ்னு ஒருத்தன். ராத்திரி 3 மணிக்கு, சாமி சத்தியமா சொல்றேன், அவன் அமைச்ச மெசேஜை எடுத்து படிக்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். என் பொண்ணுக்கு மேலேந்து கீழே வந்தா அருவி, கீழேந்து மேல போனா குருவி. அதுக்கு அவ பதில் போட்டா 4:40க்கு SMS. உங்க வீட்டுல அரிசி இருந்தா எடுத்து கிரைண்டர்ல போடு மாவு, அதே அரிசியா உங்க அப்பா தூங்கும் போது வாயில போடு சாவு. இதுக்கு பேர் தான் ரூம் போட்டு யோசிக்கிறது. சார் உண்மையிலேயே என்னை விட என் பொண்ணு அறிவாளின்னு எனக்கு தெரியும். முந்தா நேத்து ராத்திரி கேட்கிறேன், ஏன்பா என்னை பெத்தன்னா, தெரியாம நடந்துருச்சு போமான்னு. சத்தியமா சொல்றேன், என்னை விட என் பொண்ணு அறிவாளி தான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிஸ்டத்துல உட்காந்து ஏதோ அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுள் உங்களுக்கு 10 விரல் கொடுத்திருக்கான். இதுல 8 விரல் நம்ம யூஸ் பண்றதே இல்ல, 2 விரல். இப்படியே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா வந்து கொட்டிக்கோ. நம்ம இந்த 2 விரலோட செத்து போறோம். தாரா பாரதின்னு ஒரு கவிஞன் எழுதினா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு. இந்த 10 விரல்ல 2 விரல் தான் யூஸ் பண்றோம். 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். எல்லாரும் இங்க ஷிஃப்ட் போட்டு அவரை பாருங்க இவரை பாருங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பேச முடியும். நான் கேட்கிறேன், புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பையன் பிறந்தான். பெரிய வசதியான குடும்பம்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து வந்து திருச்சியில ஒரு ஆவரேஜான காலேஜில் படிச்சு மெட்ராஸ்ல வந்து 15 வருஷமா ஒவ்வொரு டிவி ஸ்டேஷனா ஏறி இறங்கி இன்னைக்கு அமெரிக்கால போய் விருது வாங்கி ஜெயிச்சானே, அந்த பையன் தான் இந்த கோபிநாத். மறந்துடக்கூடாது, அந்த பையன் தான் இந்த கோபிநாத். கோபிநாத் ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் அவரை திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்லூரிகள்ல கூப்பிட்டு பேச வைப்பாங்க. இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்கலாம். அவர் கேட்டாரு, நீங்க மர வெட்டியா அந்த வெட்டியான்னு கேட்டாரு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு பேர் பவர் ஆஃப் கம்யூனிகேஷன் பேரு. திருப்பியும் சொல்றேன், உலகத்துல நம்ம சார் சொன்ன மாதிரி அந்த தங்கள் யுத்தம் அப்படிங்கிற அமீர் கான் நடிச்ச படம், தயவு செய்து எல்லாருமே போய் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்கலாம், தப்பு இல்லை. நான் திருப்பி சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இங்க இந்த மேடைக்கு வந்த அந்த 2 குழந்தைங்களுடைய அந்த உற்சாகத்தை நான் கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் என்ன, இந்த ப்ரோக்ராம் எதுக்காக நடத்துறோம் அப்படின்னு கேட்டா வேற எது விஷயமே இல்லைங்க. உலக அழகி யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும், ஐஸ்வர்யா ராய்னு. இந்தியாவிலேயே ஆண்கள் அழகானவ யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, ஷாருக் கான். தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டா தல அஜித்னு எல்லாரும் சொல்லுவீங்க. உங்கள் அனைவருக்கும் தயவு செய்து சொல்றேன்,
நீங்க எந்த சத்தம் கொடுத்தாலும் எனக்கு எந்தவித சங்கடமும் இல்லை. நான் பாட்டுக்கு, ஏன்னா நான் ஆளே இல்லாத ரூம்ல அரை மணி நேரம் பேசுறவன். நான் திருப்பி சொல்றேன், உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரேன். உலகத்தினுடைய அழகி ஐஸ்வர்யா ராயும்பாங்க, இந்தியாவில் அழகன் யாருன்னு கேட்டா ஷாருக் கான் பாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் +2 படிக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்கிறேன், தயவு செய்து உங்களை பணிந்து கேட்டுக்கிறேன், உங்க வீட்டில் ஷாருக் கானும் ஐஸ்வர்யா ராயும் நீங்க பார்க்கணும்னா இந்த ரிசல்ட் முடிஞ்சு பேப்பர்ல வரும்போது நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வெறும் 250 ரூபாய் கட்டிட்டு இருக்கு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வரக்கூடிய உங்க அம்மா அதே 10 வீடு இருக்கக்கூடிய தெரு வாசல்ல நின்று, என் பொண்ணு, நான் தான் 10ஆம் கிளாஸ் படிச்சேன், என் பொண்ணு இன்னைக்கு 1200க்கு 1100 வாங்கிட்டான்னு சொல்லும் போது அவ முகத்துக்கு டைட் க்ளோஸ் அப் வச்சீங்கன்னா ஐஸ்வர்யா ராயை விட அழகா தெரிவா. அவதான் உங்க அம்மா. உங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் 4-5 பேரோட பிறந்தேன், என் அண்ணனும் தம்பி எனக்கு வயக்காட்டு சண்டையில என்னை ஏமாத்திட்டான், ஆனா எனக்கு பிறந்திருக்க என் பையன் பல நாள் அவன் ஷூ போடணுங்கிறதுக்காக நான் செருப்பு போடாம வயக்காட்டுக்கு போயிருக்கேன், அவன் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல சோறு சூடா இருந்தா அக்கா சாப்பிடுவா, சுவையா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், பதமா இருந்தா மாமா சாப்பிடுவாரு, மிச்சம் இருந்தா ஒருத்தி சாப்பிடுவா, அவதான் அம்மா. எந்த அப்பனும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, தான் பையன் ஷூ போடணுங்கிறதுக்காக தான் செருப்பே இல்லாம வயக்காட்டுக்கு போவான், அவன் தான் அப்பா. அந்த அப்பா முகம் ஷாருக் கானோட அழகா தெரியணும்னா நீங்க +2 ரிசல்ட் வரும்போது தயவு செய்து உங்க அப்பாவுக்கு செலவே இல்லாம நீங்க நல்ல பாஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காலேஜில் மெரிட்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்க அப்பா அன்னைக்கு வானத்தை பார்க்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் உலகத்துல யாராலையும் தர முடியாது. அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன், தயவு செய்து மீண்டும் சொல்றேன். ஒரே ஒரு சின்ன கதை. ஒரு 2ஆம் கிளாஸ் படிச்ச பையனை கொண்டு போய் அம்மா ஸ்கூல்ல விட்டாங்க. அந்த பையனை பார்த்து அம்மா, தம்பி இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்ததுன்னாங்க. அதுக்கு அந்த அம்மாட்ட அந்த பையன் சொன்னான், நாளையிலேருந்து என் ஸ்கூலுக்கு நீ வருவேன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னா. 5ஆவதுல அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆனுவல் டேல பிரின்சிபால் அவருக்கு பிரைஸ் கொடுக்க போறாரு. அவன் அம்மாட்ட சொன்னான், நீ ஸ்கூலுக்கு வருவேன்னா நான் திருப்பி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னா. 10th அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், கலெக்டர் பரிசு கொடுக்க போறாரு. அம்மாவை பார்த்து சொன்னான், நீ வருவேன்னு சொன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டேன். +2 அவன் 1120 மார்க் எடுத்து நல்ல படிச்சு இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து 4 வருஷம் BE IT முடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து 6வது வருஷத்துலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல ஒரு பிள்ளைய பெற்று 23 வயசுல வாழ்க்கையில செட்டில் ஆனான். அப்ப அவனுக்கு குழந்தை பிறந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, டே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது எனக்கு என் புருஷன் தான் பெருசு, அதுக்கப்புறம் என் வயிற்றுல பிறந்த நீ தான் எனக்கு பெருசு, இப்ப உனக்கு பிறந்த புள்ள தாண்டா எனக்கு பெருசு, அந்த புள்ளைய நான் ஒரே ஒரு தடவை பார்க்கலாமா, எனக்கு பர்மிஷன் தருவியான்னா. அதை பார்த்துட்டு அந்த பையன் ஒரு கடுதாசி எழுதினான். அந்த வரி தான் இன்னைக்கு ராத்திரி உங்களை தூங்க விடக்கூடாது. அம்மா, நீ 2ஆம் கிளாஸ் என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்ட, 5வது படிக்கும் போது வர வேண்டான்னு, 10th படிக்கும் போது வர வேண்டான்னு, நான் பரிசு வாங்கும் போது வர வேண்டான்னு. ஏன் தெரியுமா? எல்லாரும் என் ஸ்கூலுக்கு வரும்போது இவர் வாதியார் வீட்டு பையன், இவர் வக்கீல் வீட்டு பையன், இவன் டாக்டர் வீட்டு பையன், இவன் பிசினஸ் மேனுடைய பையன்னு சொல்லுவாங்க. என்னை மட்டும் இந்த ஊர் எப்படி தெரியுமாமா சொன்னிச்சு, பொட்டக்கண்ணோடைய பையன், பொட்டக்கண்ணோடைய பையன்னுச்சு. உன் கண்ணு பொட்டையா இருந்ததுமா, என்னை எல்லாரும் கூப்பிடும் போது பொட்டக்கண்ணு பையன், பொட்டக்கண்ணு பையன்னு சொன்னாங்க. தயவு செய்து நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய கொஞ்சி அவனுக்கு விவரம் தெரிஞ்சு அவனை பாட்டின்னு விளையாட போகும்போது தூக்க போனீன்னா அவன் ஃப்ரெண்டெல்லாம் அவனை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பொட்டக்கண்ணுடைய பேரந்தானா இவன்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டக்கண்ணுங்கிற வார்த்தை என் தலைமுறையோட போட்டும் என் பிள்ளைக்கு வேண்டான்னா. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த அம்மா சொன்னா, 2 வயசுல நீ சொல்லியிருந்தீன்னா அது இளமைன்னு பேசாம விட்டுருப்பேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொன்ன அறியாமைன்னு நினைச்சேன், 10th படிக்கும் போது சொன்னேன் வாலிப முறுக்குன்னு நினைச்சேன், பணம் வந்த போது சொன்ன அது திமிருன்னு நினைச்சேன். இப்ப உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள வந்து என்னை பார்க்க கூடாதுங்கிற, இப்ப தெரிஞ்சுக்கோ என் கண்ணு ஏன் பொட்டையா போச்சுன்னு.
நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 4 ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீட்டுக்கு வந்த, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாசல்ல விளையாண்டுக்கிட்டு இருந்த, 3வது படியிலேருந்து தலைக்குப்புற கீழே விழுந்த, நீ கீழே விழுந்த இடத்துல தொட்டியில ஒரு கள்ளி செடி இருந்தது, அந்த கள்ளி செடியில இருந்த முள்ளு உன் கண்ணை கிழிச்சிருச்சு, உன் விழித்திரை கீழே வந்துருச்சு. நான் பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத கோவில் இல்லை, கடைசியா ஒரே ஒரு டாக்டர் சொன்னாரு, இதுக்கு ஒரே ஒரு மாற்று ஏற்பாடு தான் உண்டு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உன் ரத்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய யாராவது விழி கொடுத்தா அந்த பையனுக்கு கண்ணு வரும்னாங்க. உடனே ஆஸ்பத்திரி தேட்டருக்குள்ள போனேன். நீ இன்னைக்கு உலகத்தை பார்க்கறதும் உன் கண்ணை பார்க்கறதும் என் கண்ணாலடா, மறந்துடாத. நான் திருப்பி சொல்றேன், உலகத்திலேயே எல்லாரும் சிறந்தவங்க தான், மாமா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாம். ஆனா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு உயிர் ஜீவராசி எது தெரியுமா? நம்ம பெத்த தாயும் தகப்பனும் தான். நம்ம காலைல ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே சொல்லுவார் அப்பா, டே நீ ஒழுங்கா படி, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும். அவன் ஒன்றும் ஆக மாட்டேன் போ அப்படிமா. ஏண்டா, எப்படிமா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும்? அவன் புத்திசாலியா கேட்கிறான். நான் நடந்த வரலாற்றை பதிவு செய்கிறேன். ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. மிஸ் கேட்குறாங்க, உன்னுடைய ஆம்பிஷன் என்ன? ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றான், நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக போறேன். இன்னொரு பையன் வக்கீல் ஆக போறேன். இன்னொரு பையன் வாத்தியார் ஆக போறேன். இன்னொரு பையன் டாக்டர் ஆக போறேன். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், நீ என்ன ஆக போற? நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னா. நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னா. மிஸ் சிரிச்சாங்க. 45 நிமிஷம் அடி வயிற்றுலேருந்து கத்துறேன், நீ குதிரை வண்டியா ஓட்ட போறேங்கிற, போடா வெளியிலேன்னாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். அம்மா கேட்டாங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம்னாங்க. இல்லைம்மா, ஒவ்வொருத்தருடைய கோல் செட்டிங் என்னன்னு மிஸ் கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோலை சொன்னாங்க. நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னு சொன்னேன். கிளாஸை விட்டு வெளியில் அமைச்சிட்டாங்க. அந்த அம்மா கிட்டக்க கூப்பிட்டு தன்னுடைய முந்தானையால் அந்த குழந்தை கண்ணை தொடச்சிட்டு, ராஜா நீ குதிரை வண்டி ஓட்டுறா, நீ குதிரை வண்டி ஓட்டுறா, நீ குதிரை வண்டி ஓட்டுறா, ஆனால் இவனை மாதிரி ஓட்டுறான்னு செவுத்தை காட்டினாங்க. அந்த செவுத்துல 5 குதிரையை மொத்தமாக ஓட்டினான். அவன் தான் கிருஷ்ண பரமாத்மா. குதிரை ஓட்டணும், குதிரை ஓட்டணும்னு ஆசைப்பட்டது யார் தெரியுமா? இன்னைக்கு இந்த சமூகத்தை காவிங்கிற ஒரு உடைய போட்டு புனிதமா ஓட்டிக்கிட்டு இருக்க சுவாமி விவேகானந்தரை உருவாக்கியது அவனுடைய தாய், மறந்துடக்கூடாது. ஒரு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றான் பையன். லஞ்ச் பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க அம்மா. அதில் ஒரு சின்ன ஸ்லிப்பு மட்டும் கிடக்கு. நாளையிலேருந்து இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, நாளையிலேருந்து இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. அந்த அம்மா மண்ணில் படுத்து பிறண்டு உருண்டு அழுகிறா. என் பையனுக்கு கல்வியே இல்லாம எஜுகேஷனே இல்லைன்னா செத்து போயிடுவானேன்னு படுத்து உருண்டு அழுகிறா. அந்த பையன் கிட்டக்கு ஓடி வந்தான். என்னம்மா ப்ராப்ளம்னா, நாளையிலேருந்து உன்னைய ஸ்கூலுக்கே அனுப்பாதுன்னு உங்க மிஸ் எழுதி போட்டிருக்கா. ஏன்னா அவங்க கேட்கறது உனக்கு தெரியல, அவங்கிறத நீ சொல்றத உள்வாங்கிக்க முடியல, நீனா ஏதோ பேசுற, அவங்க இரிட்டேட் ஆகி உன்னைய ஸ்கூலுக்கு அனுப்பாதேன்னு போட்டுட்டா. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, உனக்கு கல்வி இல்லைன்னா உன் வாழ்க்கை இருள மூழ்க போகுதேன்னா. அந்த பையன் கண்ணை தொடச்சிக்கிட்டே சொன்னான், நான் ஏதாவது சாதிக்கிறேம்மா, ஏதாவது சாதிக்கிறேம்மா, ஏதாவது சாதிக்கிறேம்மா. எந்த பையனுடைய லைஃப் இருள மூழ்க போகுதுன்னு தாய் அழுதாலோ அவன் தான் இந்த உலகத்தையே இருள்லேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். அவன் பேர் தாமஸ் ஆல்வா எடிசன்னு சயின்ஸ் சொன்னது மறந்துடக்கூடாது சார். ஒரே ஒரு விஷயம், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனான் பையன். என்னுடைய அருமை சகோதரர்கள் எல்லாரும் அதைத்தான் திருப்பி சொன்னாங்க. உங்களுக்குள்ள பல திறமைசாலிகள் இருக்கலாம், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போறான் பையன். 1:30 மணிக்கு சாப்பாடு பிரிக்கும் போது ஹார்ட் அட்டாக், இறந்து போயிடுறாரு. பையனுக்கு வயசு 12 வயசு பையன், ஹார்ட் அட்டாக்ல அப்பா செத்து போயிட்டாரு. நான் எப்போதும் சிரிக்க சிரிக்க பேசுகின்றவன், ஆனால் இன்றைக்கு கனத்த இதயத்தோடு பேசுகிறேன்னா நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு அட்டென்டிவா இவ்வளவு ஒரு 5000 மாணவர்களை ஒரு சேர இவங்க கூட்டியிருக்காங்களே, எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதிலேருந்து ஒரு 50 பேர் புயலன புறப்பட்டு வந்தா அதுதான் இவங்களுக்கு கிடைச்ச வெற்றிங்கிறதுனால 2 நல்ல விஷயத்தை சொல்றேன். 1:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்கறான். சாப்பிட போகும்போது டிஃபன் பாக்ஸை பிரிக்கிறவரு நெஞ்சு வலின்னு செத்து போயிடுறாரு. பையனுக்கு 12 வயசு, அவனோட கூட பிறந்தவங்க 2 பேரு.
அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பா வேற யாரும் இல்ல, கீபோர்டு வாசிக்கிறவரு. அந்த கீபோர்டை தொடச்சு வச்சு சாப்பாடு கொடுக்க போன பையன் குடும்பத்தினுடைய வறுமைக்காக, விளம்பரங்களுக்கு ஜிங்கிள்ஸ் போடுறதுக்காக தன்னுடைய விரலையே வீண சத்தம் மாறி கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சான். முயற்சித்தான். தன்னுடைய 32வது வயசுல உலகத்தினுடைய மத்தியில போய் நின்று 2 ஆஸ்கார் வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் பாருங்க, அவன் தான் ஏஆர் ரஹ்மான், மறந்துடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தி. இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்பா செத்து போயிட்டாரு. இங்கிலாந்துல இருந்து திருப்பி வந்துட்டாரு பாம்பேக்கு. மறுநாள் ஈம காரியங்கள் செய்யணும். அவங்க அம்மா சொன்ன ஒத்த செய்தி என்ன தெரியுமா? தம்பி, நீ வாத்துட்ட, அப்பா மூஞ்சிய பார்த்துட்ட, நாளைக்கு சூப்பர் 6 மேட்ச்ல ஜிம்பாப்வேவை இந்தியா ஜெயிக்கணும்னா உங்க அப்பாவை தூக்கி புதைச்சி எல்லாம் செய்யறதுக்கு உன்னுடைய அண்ணன் இருக்கான். ஆனா உன்னை நம்பிதான் இந்தியா இருக்கு. நீ புறப்படுன்னு சொன்னா அன்னைக்கு போனா அந்த மேட்ச்ல 43 ரன் அடிச்சான். அவன் தான் சூப்பர் 6க்கு இந்தியாவை கொண்டு போனான். தந்தையினுடைய சாவை விட இந்த தேசத்தினுடைய மரியாதை முக்கியம்னு நினைத்தானே, அவன் தான் சச்சின் டெண்டுல்கர். மறந்து விடாதீர்கள். அதனால தான் இன்னைக்கு சொல்றாங்க, கிரிக்கெட் என்பது ஒரு மதம் என்றால் அதில் வடபிடக்கூடிய கடவுளாக சச்சினை பார்க்கின்றார்கள். நான் இப்ப எல்லாத்தையும் விட்டுறேன். என்னுடைய அருமை சகோதரர் பேசினது எல்லாமே யூடியூப்ல இருக்கு. சுகி சிவம் பேசினது யூடியூப்ல இருக்கு. மணிகண்ட பேசுறது யூடியூப்ல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி போய் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த 10 தலைப்பு கொடுத்திருக்காங்க. மனதில் உறுதி வேண்டும், உன்னால் தான் முடியும், வெற்றி மீது வெற்றி வரும். படிக்கலாம், சிரிக்கலாம். உங்க குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் வரணும்னா நீங்க படிக்கணும். உங்களால முடியுங்கிற சாதிக்க வரணும்னா நீங்க உங்கள்கிட்ட உறுதி வேணும். எது வெற்றி மீது வெற்றி வந்து தரும்னு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி உங்க யூடியூப்ல பாருங்க. IAS எக்ஸாமினேஷன் கடந்த 10 வருஷத்துல 2009 தான் இந்தியாவில் முதல் மதிப்பெண்ணை ஒரு தமிழன் வாங்கினான். 2009 அவனுடைய பெயர் வீரபாண்டியன். அவனுக்கு ஆசிரியராக இருந்தவங்க பேர் 2 பேர். ஒருத்தர் இந்த நாட்டில் சேலத்தில் ஒரு வறுமை கோட்டில் பிறந்து 2 பேர் IAS ஆபீசர் ஆனாங்க. ஒருத்தர் நரேந்திர மோடியோடைய அட்வைசர் திருப்புகழ், இன்னொருத்தர் தமிழ்நாட்டில் ஊதியத்தை தவிர குண்டூசி கூட வாங்காத இறையன்பு IAS. மறந்துடக்கூடாது. அந்த இறையன்பு IASம் சைலேந்திர பாபு IASம் தான் அந்த பையனை படிக்க வச்சாங்க. அவன் பேர் வீரபாண்டியன் IAS. 2009 UPS எக்ஸாமினேஷன் IAS எல்லாத்திலையும் இந்தியாவிலேயே அவன் தான் முதல் மதிப்பெண் வாங்கினான். ஆனால் அவனுடைய லைஃப் ஹிஸ்டரியை தயவு செய்து யூடியூப்ல இன்னைக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அப்பா அம்மா உழைக்கிறாங்க, வீட்டில் மின் விளக்கு இருக்கு. அதுலதான் சரவணன் மீனாட்சி பார்க்கிறோம். சரவணன் மீனாட்சி பார்க்கலன்னா செத்து போயிருவோம் நம்ம எல்லாம். முந்தானத்து ராத்திரி நான் பார்த்து ஹீரோ கொலைய நடுங்கி போச்சு. கதாநாயகி போறா, பின்னாடி ஹீரோ வராரு. அதுல ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க. எப்படியாவது விஜய் டிவில இவர் தான் சொல்லி அதை நிறுத்தணும். ஏன் தெரியுமா? சரவண மீனாட்சியில என்ன தெரியுமா போடுறாங்க? இவருக்கு இவர்தான் கணவராக இருக்கிறார், நாளையிலிருந்து இவர் இருக்க முடியாது என்பதால் இவர் இருப்பார். லூசா, நீங்க நல்லா பாருங்க. படிக்கிற வயசுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம மானாட மயிலாட பாக்குறோம். எங்க ஊர்ல எங்க பாட்டி நவராத்திரி பொம்மைக்கு மரப்பாச்சி பொம்மையை வைப்பா. அப்ப கூட அசிங்கமா இருக்குன்னு ஒரு துணியை சுத்தி வைப்பா. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய டிவி ஷோல எந்த பொண்ணு துணியை இறக்கிக்கிட்டு ஆடுறாலும் அவளுக்கு தான் நம்பர் 1 பரிசு தரான். நம்ம உலகம் எதை நோக்கி போகுதுன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வீரபாண்டியன் IAS 2009 இந்தியாலேயே முதல் மதிப்பெண் வாங்கினானே. 5 மணிக்கு மேல ஸ்கூல் முடிஞ்சோன்னா அவன் எங்க தெரியுமா போனா? டெய்லி 5 மணிலேருந்து ராத்திரி 1:30 மணி வரைக்கும் ஒரு பரோட்டா கடையில் போய் மாவு பிசைஞ்சு சர்வரா வேலை பார்த்துருக்கான். திருப்பியும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவான். 9 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் படிச்சான்.
உன்னுடைய ஆம்பிஷன் என்னன்னாங்க. எந்த ஊர்ல நான் பரோட்டா பிசைகிறேனோ அந்த ஊருக்கே கலெக்டர் ஆகி அந்த கலெக்டர் பங்களால கொண்டு போய் எங்க அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வைக்கணும்னு நினைச்சவன் தான் இந்தியாவிலேயே முதல் மதிப்பெண்ணை வாங்கினான். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சத்தியமா உங்களால முடியும். நீங்க ஜெயிக்கலைன்னா எவனாலையும் ஜெயிக்க முடியாது. உங்களுக்குள்ள டெண்டுல்கர் இருக்கார், உங்களுக்குள்ள ரகுமான் இருக்கார், உங்களுக்குள்ள ஒரு கோபிநாத் இருக்கார், உங்களுக்குள்ள ஒரு சுகி சிவம் இருக்கார். எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன அல்டிமேட்டா சுகி சிவம் சொன்னது என்ன? தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிங்க, தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிங்க. இதையே இங்கிலீஷ்ல யாராவது கோட்டு சூட்டு போட்டு வந்து யூ கேன் வின் ஷிவ்கர் மாதிரி வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போனா நம்ம கேட்க மாட்டோம். நம்ம வாதியார் சொன்னா கேட்க மாட்டோம். எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு அவங்கள விட வேற யாரு ரோல் மாடல்? பேப்பரை கரெக்டா கட்டி எழுதுங்கிறாங்க, நம்பரை சரியா போடுங்கிறாங்க, ஆன்சர் சீட் வரும்போது தயவு செய்து படிச்சு பார்த்துட்டு கொடுங்கிறாங்க, 2 மார்க் கொஸ்டின் 2 வரியில எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கிறாங்க, எஸ்ஏக்கு கரெக்டானதை எழுதுங்கிறாங்க, கரெக்டா மார்ஜின் விட்டு எழுதுங்கிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டா எழுதுங்கிறாங்க. எத்தனை பேஜ் எழுதணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி எழுதணுங்கிறது முக்கியம்னு நம்ம பிறக்கும் போது கருங்கல்லா களிமண்ணா பிறந்த நம்மளை செதுக்கி ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வரக்கூடிய படிக்கிற வயசுல நமக்கு ஒரு ரோல் மாடல் உண்டுன்னா அது டீச்சர்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், டீச்சர்ஸ் தான். அப்ப என்ன மதிக்கணும்? அம்மா அப்பாவை மதிங்க, டீச்சர் சொல்றதை கேளுங்க. லைஃப்ல ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கணும். அதுக்கு ஒத்த விஷயத்துல முடிக்கிறேன்னு 10 தடவை சொல்லிட்டேன். அவர் சொன்ன விஷயத்தோடு முடிக்கிறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு யூடியூப்ல போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எழுதுறான் 2025 இந்தியா தான் உலகத்துக்கே கடன் தரப்போதான். அவ்வளவு மாஸ்டர் பிரைன் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கான். ஆனா ஒரே ஒரு வார்த்தை எழுதுறான், இந்திய இளைஞர்கள் தன்னுடைய நிறம் பற்றிய உருவம் பற்றிய கவலைகளில் தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு இங்கிலீஷ் சரியா பேச வரல, சில பேருக்கு பல்லு எடுப்பா இருக்கு, சில பேர் குட்டையா இருக்கும், சில பேர் நெட்டையா இருக்கும், சில பேர் கருப்பா இருக்கும் நினைக்கிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க சொன்னதுக்கு சொல்றேன், தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து எறிஞ்சா உங்க வீட்டுல சிரிப்பு சத்தம் வரும். சிரிக்கிறதுக்கு நீங்க படிக்கணும். படிக்கணும்னா நீங்க உங்களால முடியும் நம்பிக்கணும். நீங்க நம்பி படிச்சீங்கன்னா வெற்றி மீது உங்களுக்கு வெற்றி வரும். அதுக்கு என்னன்னா தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறியணும்னா வேற ஒண்ணுமே இல்ல. கருப்பா பிறந்தா தப்புன்னு யார் சொன்னான்னு தெரியல. நான் இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போனேன். வாசல்ல பெயிண்ட் இருந்துச்சு, கலர் கலரா இருந்துச்சு, உள்ள சாமி கருப்பா தான் இருந்துச்சு. பெயிண்ட விட சாமிக்கு தான் மரியாதை. அருணை இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள உள்ள போய் பார்த்தேன். நிறைய இடங்கள்ல லேப் சூப்பரா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் சிந்தட்டிக் கோர்ட் இருக்கு, ஹாஸ்டல் பிரமாதமா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் பிரம்மாண்டமா இருக்கு, கிளாஸ் ரூம் சூப்பர். அங்க எல்லா இடத்துலயும் வெள்ளைக்கல் போட்டிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, கிரானைட் கல்லிலேயே வெள்ளைக்கல்லை விட கருப்பு கல்லுக்கு தான் காசு ஜாஸ்தி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்தியாவிலேயே கருப்பு பணத்துக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. இப்ப என் கான்செப்டை இப்படி முடிக்கிறேன். ஒரு மரம், மரத்துல ஒரு கிளை, கிளையில ஒரு கிளி வந்து உட்காருது. கிளி என்ன கலர்? இந்தியாவிலேயே கிளிய பச்சை கலர்னு சொன்னது நீங்க தான். கிளி என்ன கலர்? பச்சை கலர். அது ரொம்ப சார்மிங் கலர்ஃபுல் கிளி. எப்படின்னா மெட்ராஸ் பத்மா சேஷாத்ரி டிஏவில படிக்கிற மாதிரி. கிளி பக்கத்துல ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு. அந்த காக்காவை கிளி ஓங்கி ஒரு இடி இடிச்சிச்சு. தட்டி காக்கா இவர் பிளாக் அண்ட் ஒயிட் தள்ளி போன்னுச்சு. அந்த காக்கா சொன்னிச்சு, ப்ளீஸ் அக்செப்ட் மீ, ப்ளீஸ் அக்செப்ட் மீன்னுச்சு. இந்த கிளி சொன்னிச்சு, ஐ எம் ஏ கலர்ஃபுல், ஐ எம் ஏ சார்மிங் கிளி. தள்ளி இடிச்சிச்சு. 2 பேருக்கு சண்டை. அந்த பக்கம் ஒரு வேட்டுவன் போனான். நேரா அந்த கிளியை கூண்டுக்குள்ள போட்டு இப்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப சார்மிங் கிளி, கலர்ஃபுல் கிளி கூண்டுக்குள்ள வந்துருச்சு. பூண்டு தெரியுமா? பூண்டு பூண்டு தெரியும்ல? அட பாவீங்களா, ஆம்பளை எல்லாம் மண்டையாட்டுறான், லேடிஸ் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறீங்க. இந்த ரசம் வைப்பாங்கல்லம்மா, வெள்ளை கலர்ல இருக்கும்ல. ஆனா இவங்களை சொல்லி தப்பு இல்ல. எல்லா டிவிலையும் குக்கரி ஷோன்னா ஆம்பளை தான் 7 அடிக்கு தொப்பி வச்சு வேர்வையை வறுத்து சமைக்கிறான். எல்லாம் முடிஞ்சோன்னா 3 லேடிஸ் வந்து அப்படிங்கிறாங்க. அந்த பூண்டை எடுத்து வேட்டுவன் தரையில தேய்ச்சு நெருப்புல வச்சு கிளி நாக்குல வச்சான்.
ஏன் தெரியுமா? வாங்க வணக்கம்னு பேச்சு பயிற்சி கொடுக்க. இது எப்படி உண்மைன்னா, திருவண்ணாமலையில கிராமத்து பகுதியிலே நிறைய புளிய மரம் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் நடக்கும்போது நல்லா மேக்ஸ் யாராவது போட்டா அவனை மாட்டி விடுறதுக்காக புளியங்கொட்டையை தரையில தேய்ச்சி அப்படி சூடு வைப்போம். இப்படிம்பா மிஸ் என்னடா நான் நடத்துறதை கேட்காமன்னு கொட்டுவாங்க. சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, உளவியல் புத்தகத்துல உடம்பு உறுப்புல சூடு பட்டா உடல் உறுப்பு உள்ள போகுமா. இப்ப சாமிங் கிளி, கலர்ஃபுல் கிளி, அதை பேச வைக்கிறதுக்காக வேடுவன் பூண்ட தரையில காமிச்சு நெருப்புல வச்சு சூடு வச்சான். அன்னைக்கு மகால அமாவாசை. வேட்டுவனுடைய ஒய்ஃபு ஒரு கவலை சோத்தை கொண்டு போய் மாடி கட்டையில வச்சு 2 தடவை கா கான்னு 2 சத்தம் கொடுத்துச்சு. காக்கா பறந்து வந்துச்சு. அதை சோறு திங்கணும்னு நினைச்சு திங்கல. நேரா கிளிக்கிட்ட வந்துச்சு. கிளி கிளி கிளி, ஒரே நிமிஷம், நீ கலர்ஃபுல் தான், நீ சாமிங் தான், இருந்தாலும் மனுஷன் என் பாஷையில அவன் பேசுறதுக்கு எனக்கு சோறு வைக்கிறான். அதே மனுஷன் அவன் பாஷையில உன்னைய பேச வைக்கிறதுக்கு சூடு வைக்கிறான். நீ பெருசா நான் பெருசன். நான் சொல்றேன், பத்மா சேஷாத்திரியிலையும் டிஏவிலையும் படிக்கிற கிளியை விட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க காக்கா தான் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண்ண வாங்க போதுங்கிற சேலஞ்சிங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். தாய் தந்தைய மதிங்க, ஆசிரியரை வணங்குங்க, நல்ல புக்ஸ் படிங்க, உங்களுக்குள்ளே எந்துவா வளர்த்துக்கங்க, தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், எங்களுடைய டியூட்டி இந்த மாதிரி வந்து பேசுறது தான். எங்களை மாதிரி நிறைய பேர் டிராவல் பண்ணி பேசுறது எங்களுடைய தொழில், நடத்துறது இவங்களுடைய விஷயம். ஆனா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டு 4 சினிமாக்காரங்களை கூட்டிட்டு வந்துட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி கல்லூரியை விளம்பரப்படுத்தாம வருஷத்துக்கு வருஷம் எந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை கௌரவப்படுத்தி பிள்ளைங்க பரிசு வாங்கி ஆசிரியர்கள் பார்ப்பாங்க, வாதியார்கள் பரிசு வாங்கி பிள்ளைங்க கை தட்டினது இந்த அருணையில தான் பார்த்தோம். இத்தனை பேரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணி ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி நல்லது செய்கிற அருணைக்கு கை தட்டுங்க. அடுத்த ஆண்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.